எனக்கு அன்பான நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன வாரத்தில் நான் அனுப்பின அந்த ஆடியோவில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை நம்ம பார்த்தோம். இந்த ஆடியோவில் கடவுள் எனக்கு உணர்த்தின ஒரு சில காரியங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசுவாசத்தினால நீதிமான்கள் பிழைக்கலாம். ஆனால் நம்ம வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு கடவுள் காட்டின ஒரு சில அவர் செய்த அற்புதத்தின் மூலமாகவே எனக்கு கொஞ்சம் நான் யோசிக்கும் போது எனக்கு தெளிவான விஷயத்த உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அவர் செய்த அற்புதத்துல ஒரு 2 அற்புதங்களை நான் இதுக்கு எடுத்துக்காட்டா எடுத்திருக்கேன். பரிதிமேயு அப்படிங்கிற ஒரு கண் தெரியாத பிச்சைக்காரர் ஏசப்பா அந்த பாதைக்கு வாராரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவரை நோக்கி சத்தம் போடுறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி அவரு மிகுந்த உரத்த குரல்ல சத்தம் போடுறாரு. எதனால அவர் சத்தம் போடுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். கடவுள் நம்மளை பார்த்துட்டாருன்னா நமக்கு பார்வை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தினால அவர் சத்தம் போடுறாரு. ஆனா அவரை பேசாமல் இருக்கும்படி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதட்டுறாங்க. தேவகுமாரன் அந்த பாதைக்கு வராரு, அந்த நேரத்துல இந்த பிச்சைக்காரர் இப்படி சத்தம் போடுறாருன்னு சொல்லி அவரை அதட்டுறாங்க. அந்த அதட்டினார்கள்ங்கிற வார்த்தைய நம்ம இன்னும் கொஞ்சம் சற்று ஆழமா போய் சிந்தித்து பார்த்தோம்னா, அவரை ஏசியிருப்பாங்க, அவரை அடிச்சிருக்கலாம், அவரை மிதிச்சு தள்ளி இருக்கலாம், பேசாம உட்காருன்னு சொல்லி தள்ளி விட்டு இருக்கலாம். ஏன்னா அவரை எந்திரிக்க கூட விடாம அவங்க வச்சிருந்திருக்காங்கிறதுக்கு அதை தொடர்ந்து வர்ற வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஏசப்பா அவரோட சத்தத்தை கேட்டுறாரு. உடனே நிறுத்தி அவரை என்கிட்ட கூட்டுவாங்கன்னு சொல்றாரு. அப்ப இவங்க அவர்கிட்ட போய் அந்த பரிதிமேயிட்ட போய் சொல்றாங்க, திடன்கொள், எழுந்திரு, இயேசு அழைக்கிறார். அப்போ திடன்கொள், எழுந்திருன்னு அப்பந்தான் சொல்றாங்க. அப்ப அவரை அது வரைக்கும் எந்திரிக்க கூட விடல. அந்த அளவுக்கு அவருக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. திடன் கொள்னா அப்பதான் அவர் பலம் கொள்றாரு, புரியுதா? அப்போ பலவீனமா கீழே கிடக்குற அளவுக்கு அவரை தள்ளி விட்டுருக்கலாம். அப்படி ஒரு இடைஞ்சல்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட போதிலும், அப்படி ஒரு தடங்கல்கள் அவருக்கு வந்த போதிலும் அவர் அவருடைய விசுவாசத்துல உறுதியா இருக்காரு. அதனாலதான் விசுவாசத்தின் பலனாகிய அந்த சுகத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். இதே மாதிரி 12 வருடமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை எடுத்துக்கிட்டோம்னா அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. அவ சத்தம் போடல, கத்தல, ஒன்னும் செய்யல. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட நான் குணமடைஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அவகிட்டயும் இருந்திருக்கு. அதுதான் அந்த ஸ்திரீ என்ன செய்யறா, ஏசப்பாவை சுத்தி பெருந்திரளான கூட்டங்கள் இருக்குது. அப்போ அதுல ஏகப்பட்ட பேரு ஆண்களாதான் இருந்திருப்பாங்க. அப்ப இவ என்ன செய்யறா, அந்த ஆண்களுக்கு மத்தியிலையும் அப்படி இடிப்பட்டு நெருக்கப்பட்டு, அப்படியே எத்தனை பேர் இடிச்சாங்களோ தெரியல, எத்தனை பேர் நெருக்கினாங்களோ தெரியல. அவ அப்படியே போய் அவளுடைய என்னது, விசுவாசம். நம்முடைய எப்படியாவது ஏசப்பாவோட வஸ்திரத்தை தொட்டுறணும். அப்படி தொடுறா, மறு நிமிஷத்துல அவளுக்கு சுகம் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு யோசிச்சு நீங்க அப்படியே சிந்தனை செய்து நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய விசுவாசம் இதே மாதிரி இருக்குதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய விசுவாசத்துக்கும் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் வரலாம், ஏகப்பட்ட துன்பங்கள் வரலாம், இடர்பாடுகள் வரலாம், தடங்கல்கள் வரலாம். ஆனா அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாவே நம்ம நினைக்காம நம்மளுடைய விசுவாசத்துல, ஆண்டவர் மீது நம்ம வச்ச விசுவாசத்துல உறுதியாக இருந்தோமானால் நமக்கும் அந்த விசுவாசத்தின் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். இத என் நண்பர்களாகிய உங்கள்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன், பகிர்ந்துகிட்டேன். இதை நீங்க எல்லாம் கேட்டதுக்காக மிக்க நன்றி. ஏசப்பாவுக்கே எல்லா புகழும் சேர்வதாக. நன்றி.